ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரவுட் டு ஹெட். இன்றைக்கி எங்கே போகிறன்ற பிளான்லாம் இல்லை, சும்மா பைக் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சாச்சு. ரைடிங் கியர்ஸ் போட்டிருக்கேன், பட் எக்ஸப்ட் க்ளவுஸ் மட்டும் இன்னும் வரலை. ஏன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஷிப்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஃபஸ்ட் என்னன்னா டெலிவரி ஆகிறதுக்கு 10 டேஸ்ன்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஆர்டர் போட்டு 7 நாள் ஆச்சு. அதாவது 1 வீக் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே போட்டேன், இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ 8 டேஸ் ஆகுது இன்னையோட. பட் இன்னும் வந்து அவுட் ஃபார் டெலிவரின்னு காமிக்கவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ க்ளவுஸ் வந்தோடனே அதையும் போட்டு ரைட் பண்ண ஆரம்பிச்சலாம். க்ளவுஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணல, இல்லை அதே ஆப்ஷன் போல் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் போயிருக்கேன். நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த பேரிகேட் வச்சுருக்காங்கல்ல, இந்த ஸ்பாட்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸு. கரெக்டாக இப்படி தான் வருவாங்க. சடனாக யாராச்சும் க்ராஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல அதிகமாக க்ராஷ் ஆகும். இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறனால இப்போ பேரிகேட் வச்சுருக்காங்க போல். அப்போல்லாம் பேரிகேடும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்புறம் நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ரைடிங் கியர்ஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த பாடி ஆர்மரோட ஓப்பன் ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த பாடி ஆர்மர் வந்து அரௌண்ட் 4500 சம்திங் என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். எம்ஆர்பி சரியாக ஞாபகம் இல்லை. மேபி 4000 or 4500 அந்த மாதிரி வரும். பட் நான் எடுக்கும்போது மோட்டோ கார்னர்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. புதுக்கோட்டை, திருச்சி, அப்படி ஒரு சில இடத்துல பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. திருச்சிக்குள்ளே வச்சுருக்காங்க. அண்டு அவங்கள்ட்ட வாங்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நல்ல ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ 3500 தான் வாங்கினேன். ஒரு ரைடிங் ஜாக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் அந்த ப்ரீவியஸான கிராஷில் கண்டிப்பாக ரைடிங் ஜாக்கெட் வந்து கிழிஞ்சிருக்கும், டேராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தூக்கி போடுற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த பாடி ஆர்மர் மேலே ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்டிங் ஷெல் மாதிரி கொடுத்துருக்கனால இம்பேக்ட் ஃபுல்லாக அதுதான் வாங்குச்சு. அண்ட் வந்து லைட்டாக அப்படியே ஃபுல்லாக ஸ்லைட் ஆகிட்டு போகும்போது லைட்டாக மேலே ஒரு லேயர் மட்டும்தான் லைட்டாக பீல் ஆஃப் ஆச்சு. அதை அப்படியே ஒரு பேப்பர் உரிச்சு போடுற மாதிரி உரிச்சு தூக்கி போட்டு, அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேராக இருந்துச்சு. இதை ரெடி பண்ணேன். இந்த இது மட்டும் தானே, ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். பட் சீரியஸாக வந்து 3500 rupeesக்கு இந்த பாடி ஆர்மர் சீரியஸாக ஒர்த்து. இது நிக்காவின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. என்னோட லைஃப்பை வந்து காப்பாற்றினதுனால நான் இதோட ஒரு ஓப்பன் ரிவ்யூவாக கொடுக்குறேன். சீரியஸாக இது வந்து 3500 rupeesக்கு செம்ம ஒர்த்து. எனக்கு மேபி இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கூட கிடைக்கலாம். பட் எனக்கு இந்த ப்ரைஸில் தான் கிடச்சிச்சு. சீரியஸாக நிக்காவி தம்ஸ் அப் மேன். அண்ட் வந்து ரைடிங் க்ளவுஸ் வந்து அப்கிரேட் தான். வந்ததுக்கப்புறம் அதை ரிவீல் பண்ணுறேன் என்ன ரைடிங் க்ளவுஸ்னு. அண்ட் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து ஹெல்மெட்டும் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இதுதான் நான் படித்த ஸ்கூலு. ஓல்ட் மெமரிஸ் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை.
ஆக்சுவலி நம்மளை இந்த டீ கடையில் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்கப்பா. அவங்களுக்கு நம்ம சிட்டிஸ்லேயே நிறைய பேருக்கு இந்த பாடி ஆர்மர்னால் என்னன்னே தெரில. இவங்களுக்கு சுத்தமாக தெரில. ஆனால் ஒரு கெஸ் இருக்கும்ல எப்பயுமே, சேஃப்டி தானா அப்படின்னு, சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு. அந்த இதில் அவங்க கெஸ் பண்ணி சேஃப்டிக்காப்பா அது எதுக்கு அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு டீ சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு 10லேருந்து 15 கேள்விக்கிட்ட வந்துருச்சு. ஸோ டீயை பாதியிலே குடிச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம சிறுமலைன்ற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். முச்சுக் நம்ம வந்து கிளச்சை என்கேஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படி ப்ரோ கிளச்சை என்கேஜ் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு. ஸோ கிளச்சு வந்து இந்த பைக்கில் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது பேசிக்காகவே. ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருக்க பைக்கு தான் இல்லை, யூஸ்வலாக இருக்க எல்லா பைக்லேயுமே வந்து கிளச் என்கேஜ் பண்ணாமலே கியர் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக சிட்டியில் ரைட் பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்டா பிரேக் அடிக்கிறீங்க? அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லைனா ஏன்டா ஏறுறீங்க? மிரர்ஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரோ, அப்போ தான் யாராச்சும் பக்கத்தில் வர்றது தெரியும். ஓகே, திண்டுக்கல் ரீச் ஆயாச்சு. அண்ட் இங்கேருந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு மேப் போட்டுற வேண்டியதான். சிறுமலை இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரூட் எப்படி இருக்குன்னு தெரில. பைக்கில் ஏபிஎஸ் மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இந்த இதை வேறு சரி பண்ணோம். நான் கலட்டி செக் பண்ணிட்டு பார்த்தா எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் போட்டால் ஒர்க் ஆகுது, திடீர்னு மறுபடியும் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம் தெரில. ஒரு தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பைக்கை நானே கழட்டினா தான் சரி. ஆக்சுவலி இந்த ஹில்ஸில் 18 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். யூஸ்வலாக ஹேர்பின் பென்ஸ் இப்படி சிக்ஸாக்காக இப்படி வர மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெண்டாக இருக்குது. இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டு மார்ச் அந்த சீசனில் வந்து தான் வியூ பண்ண சொல்கிறாங்க. பட் நான் ஏப்ரலில் வந்திருக்கேன், பார்ப்போம். அருமைடா, நியாயமா இது? அவ்வளோ பெரிய மிரர் இருக்குது. உங்கள் ஊர்னா படக்குன்னு பார்க்காம திரும்புவீங்களா? டூரிஸ்ட் பிளேஸ் தானே.
நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது டீம் கூப்பிட்டு வரணும். பசங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. திருவள்ளுவரா? செக் போஸ்ட் ஃபீ இருக்கா? மேலே ஷாப் ஏதாவது இருக்குமா? டீ ஷாப் அது மாதிரி? தேங்க்யூ. இங்கே செக் போஸ்ட்டில் 20 rupees ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க ஹில்ஸ் மேலே ஏறுறதுக்கு. இங்கே போகிற மாதிரி இருந்தால் 20 rupees என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும். ஊஹூ, வெண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போலையே. ஆஹா, பெஸ்ட்டு பெண்ட். ஒரு ஓரமாக நின்று மேப்பை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். லைட்டாக வார்ம் பண்ணிடுவோம். ஓகே, ஹேப்பின் பெண்ட். வாவ், என்ன வியூடா இது! வா, இங்கே இப்படி இருக்கே, மேலே போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.